அத்தியாயம் 1. இறுதிப் பூமி. 2103ஆம் ஆண்டு. பூமி இன்னும் உயிருடன் இருந்தது. ஆனால் அது சோர்வடைந்த உயிர். சென்னையின் கடற்கரையோரமாக இருந்த வீடுகள் கடலில் கரைந்திருந்தன. டெல்லியில் வெப்பம் 52 டிகிரி. ஆப்பிரிக்காவில் தண்ணீர் ஒரு தங்கத்தை விட விலைமதிப்பானது. மனிதர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கேட்டார்கள், நாம் பூமியை காப்பாற்ற முடியாதா? ஆனால் பதில் எங்குமில்லை. அந்த நேரத்தில்தான் உலக விண்வெளி கூட்டமைப்பு ஒரு அறிவிப்பை வெளியிட்டது. பூமிக்கு மாற்றாக வாழக்கூடிய ஒரு கிரகம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதன் பெயர் டி கார்டன் பி. அத்தியாயம் 2. நம்பிக்கையின் கிரகம். டி கார்டன் பி பூமியிலிருந்து 12.5 ஒளியாண்டுகள் தொலைவில் இருந்தது. அதன் புகைப்படங்கள் உலகையே உறைய வைத்தன. பச்சை நிலப்பரப்புகள், நீல கடல்கள், மேகங்கள், மழை, காற்று, பூமியைப் போலவே ஒரு சூரிய ஒளி. விஞ்ஞானி டாக்டர் அரவிந்த் ராவ் சொன்னார், இது ஒரு கிரகம் அல்ல, இது மனித இனத்தின் 2வது வாய்ப்பு. அத்தியாயம் 3. தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர்கள். பூமியிலிருந்து 1000 மனிதர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அவர்கள் யார்? விவசாயிகள், பொறியாளர்கள், மருத்துவர்கள், ஆசிரியர்கள், குழந்தைகள், கலைஞர்கள். பணக்காரர் அல்ல, அரசியல்வாதி அல்ல. புதிய உலகம் பணத்தால் அல்ல, மனிதத்தால் கட்டப்பட வேண்டும். இந்த திட்டத்தின் பெயர் ஆர்க் 1. அத்தியாயம் 4. 30 வருட பயணம். ஆர்க் 1 விண்கலம் புறப்பட்டது. அந்த நாள் பூமியின் வானில் மக்கள் அழுதுகொண்டே கையசைத்தனர். 30 வருட பயணம். சிலர் உறக்க நிலையிலேயே உயிரிழந்தனர், சிலர் விண்வெளியிலேயே குழந்தைகளை பெற்றனர், சிலர் பூமியை மறக்கத் தொடங்கினர். ஒரு சிறுமி விண்கலத்தில் பிறந்தாள். அவள் பெயர் ஆரா. அவள் ஒருபோதும் பூமியை பார்த்ததே இல்லை. அத்தியாயம் 5. புதிய உலகின் முதல் காலை. 2133ஆம் ஆண்டு. ஆர்க் 1 டி கார்டன் பியின் வளிமண்டலத்துக்குள் நுழைந்தது. பச்சை ஒளி, மென்மையான காற்று. முதல் மனிதன் கால் வைத்தபோது அவன் சொன்ன வார்த்தை, நாம் திரும்ப வந்தோம், ஒரு தாயின் மடிக்கு. அத்தியாயம் 6. நவபூமி. முதல் நகரம் உருவானது. நியூ எர்த். எல்லாம் சரியாக இருந்தது. சூரிய ஆற்றல், இயற்கை விவசாயம், மரங்களை வெட்டத் தடை, நீர் பாதுகாப்பு சட்டம். மனிதர்கள் உறுதி செய்தனர், இந்த கிரகத்தை பூமி போல அழிக்க மாட்டோம். அத்தியாயம் 7. பழைய மனிதன் விழித்தெழுதல். 10 ஆண்டுகள் கழித்து மனிதர்கள் மீண்டும் மாறினர். அதிக நிலம் வேண்டும், அதிக வளம் வேண்டும், அதிக அதிகாரம் வேண்டும். சிலர் சொன்னார்கள், இந்த கிரகம் நமக்கே. மற்றவர்கள் சொன்னார்கள், இயற்கையும் சம உரிமை கொண்டது. 2 தரப்புகளுக்குள் மெல்ல ஒரு போர் உருவானது. அத்தியாயம் 8. ஆராவின் கேள்வி. ஒருநாள் 12 வயது ஆரா மாநாட்டு மண்டபத்தில் எழுந்தாள். அவள் கேட்ட கேள்வி, நாம் பூமியை விட்டு சென்றது பூமியை காப்பாற்ற முடியாததாலா அல்லது நம்மை மாற்றிக்கொள்ள முடியாததாலா? அந்த மண்டபம் முழுக்க அமைதி. அதே ஆண்டு பெரும் இயற்கை மாற்றம். மழை திசை மாறியது. ஒரு பகுதி வறண்டது. விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தனர், மனிதர்களின் செயல்களே இந்த மாற்றத்துக்கு காரணம். அது ஒரு எச்சரிக்கை. அத்தியாயம் 10. புதிய விதி. மனிதர்கள் ஒன்று கூடினர். ஒரு புதிய சட்டம் எழுதப்பட்டது. இந்த கிரகம் மனிதர்களுக்கே அல்ல, அனைத்து உயிர்களுக்குமானது. வளங்களுக்கு கட்டுப்பாடு, இயற்கை மைய வாழ்க்கை, குழந்தைகளுக்கு இயற்கை கல்வி. ஆரா டி கார்டன் பியின் முதல் பசுமை தூதர் ஆனாள். அத்தியாயம் 11. 2 கிரகங்கள். பல 100 ஆண்டுகள் கழித்து